டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பு வேல்முருகன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு ஆன்மீகம் இல்லை ஜோதிடம் அப்படின்னா மக்கள் கிட்ட எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 2025 வரப்போகுது. பொதுவா வரக்கூடிய வருஷம் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு பொது பலனா என்னென்ன பார்க்கலாம்? பொதுவாக நம்ம ஒரு வருஷமும் பிறக்கும் பொழுதும் ஒரு ராசியில இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே நேரத்துல பொதுவாகவே எல்லாருமே கவனிக்கிறது அப்படின்னா இந்த உலகத்துல, ஏன்னா இப்பெல்லாம் இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி இப்ப திடீர்னு ஏதோ விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த உலகத்துக்கு எப்படி இருக்குன்ற கொஸ்டினும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது ஜோதிடம் இந்த விஷயம் எல்லாமே ஜோதிடம் நமக்கு கொடுத்த கொடைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் தெளிவான பலன்களை சொன்னாலும் இது நம்ம ஓகே ஓவராலா நமக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ராசி பலனை சொல்லும் பொழுது அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கைடன்ஸ் கிடைச்சு அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கிறவங்க. ஏன்னா 7.5 நடக்கிறது கொஞ்சம் கவனமா இருந்ததுன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பொழுது 7.5 நடந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். சரி, இப்போ உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உலகத்துல இயற்கை சீற்றங்களால மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு, பெரிய பேரழிவுகள்லாம் உண்டு. முக்கியமா நீரால பிரச்சனைகள் அதிகம். நீரால இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே இந்த வயநாடுல இருந்து நிறைய இடத்துல நீர் ஆந்திரா நிறைய ஏற்பட்டது. அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த அடுத்த வருடமும் முழுதும். நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம இப்ப எடுக்கிறது நவம்பர் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு இருக்கோம். பட் இந்த டிசம்பர் மாசமே கொஞ்சம் கஷ்டம் தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். சென்னை தமிழ்நாடு ஏன்னா இப்ப நடந்துச்சு இல்லையா, விழுப்புரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நீரால பாதிப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்ப போயிட்டு இருக்கிற காலமும் இதுவும் தொடரும். அடுத்த வருடமும் தொடரக்கூடிய நீரால இதோட அதிக இழப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்துல விஞ்ஞானத்துறையில புதிய கண்டுபிடிப்புகள் வரக்கூடிய நிலை இருக்கு. முக்கியமா விண்வெளி துறையில புதிய கண்டுபிடிப்புகள், புதிய கிரகங்கள் கண்டுபிடிக்கிறது, அதுல புதிய ஸ்பேஸ்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் விண்வெளி துறையில நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அணுகுண்டு, இப்போ பொக்ரான் அணுகுண்டுலாம் ஒரு நேரத்தில் வெடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி புதிய அணுகுண்டுகள் கண்டுபிடிக்கிறது, அது சோதனை செஞ்சு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில சில மாற்றங்கள், சுரங்கங்கள்ல நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரி சுரங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுரங்கங்கள்ல சில பாதிப்புகள், விபத்துகள் பெரிய பிரச்சனைகள் வர்றது. அதே மாதிரி கடல்ல கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, அந்த கப்பல்ல பாதிப்புகள் வர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த வருடங்கள்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாடுகளுக்கிடையே போர், இப்ப ஏற்கனவே போர் போயிட்டு இருக்கு, இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார துறையில முக்கியமா அமெரிக்க பொருளாதார துறையில சில சீர்திருத்தங்கள், அதுல ஒரு வீழ்ச்சி அந்த சீர்திருத்தங்கள், சில விஷயங்களை மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்க பொருளாதாரத்தில் நடப்பது. அமெரிக்க பொருளாதாரத்தில் நீங்க சில மாற்றங்கள் வருதுன்னா அது உலகம் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொருளாதாரத்துல சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இனி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அதே நேரத்துல அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய அரசியல், இந்தியா அளவிலும் சரி உலக அளவிலும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் சில பிரச்சனைகள்ல சிக்கிறது. சில முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறது. அதே மாதிரி மிக பிரபலமான மனிதர்கள், ஏதாவது ஒரு துறையில பிரபலமான டாக்டரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு அவார்டு வின்னர்ஸா இருக்கலாம், ஏதேனும் ஒரு துறையில முக்கிய புள்ளியா இருக்கலாம், அவங்களும் விஞ்ஞானியா இருக்கலாம், அவங்கள மாதிரியான ஆட்களுடைய இறப்புகள் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமா நடக்கும். அப்புறம் மத தலைவர்கள், மத பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். மத தலைவர்களுக்குள்ள மோதல் வருது, மத தலைவர்களை பற்றி அவதூறுகள் வர்றது, அவர்களை அரசால பிரச்சனைக்குள்ளாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடத்துல நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் பண்ணாலும் நீரால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டு. இயற்கை சீற்றம் எடுத்துக்கும் பொழுது நீரால அதிக பிரச்சனை வரும். அதே மாதிரி அரசியல் தலைவர்களுடைய ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். ஓகே, இதெல்லாம் ஒரு பொதுவா எடுத்துக்கலாம்.
ஓகே. பொது மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க இந்த மாதிரி டைம்ல? ஜனங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும்? ஒரு வருஷத்துல வந்து ஒரு புத்துணர்ச்சி எப்படி இருக்கும்? இல்ல மங்கி போயிருக்குமா? இல்ல, பொதுவா பார்க்கும் பொழுது மற்ற வருடங்கள் மாதிரிதான் இந்த வருடங்களும் இயற்கை சீற்றங்களால் எல்லாருமே அவதிக்குள்ளாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே நேரத்துல முக்கியம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். ஏன்னா முக்கியமா நான் கோல்டு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து இந்த நேரத்தில் தங்கம் ஏறும், தங்கம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடந்த ஒரு வருடம் நான் பண்ண ப்ரெடிக்ஷன்லயே இப்போ 44 இருந்தது, இன்னைக்கு 60 வந்துடுச்சு. அப்புறம் இப்போ கரெக்டா இந்த நவம்பர் மாசம் கொஞ்சம் குறைன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. ஸோ மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கோல்டு வாங்கணும், ஒரு சேவிங்ஸ்ல போடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஒரு வருடத்துல கோல்ட சேர்த்துக்கிறது நல்லது. இந்த ஒரு வருடம்னா 2025 ஓகேங்களா? ஏன்னா 2026 கோல்டோட ரேட் எங்கேயோ போயிடும், திரும்ப ஏறிடுமா? ஆமா, இப்ப இருக்கிறத விட பல மடங்கு போறதுக்கான, இப்ப இருக்கிற மாதிரி இப்ப ஏறதை விட பல மடங்கு போறதுக்கான வாய்ப்பு 2026 27 உச்சகட்டத்துல இருக்கும் கோல்டோட ரேட். அதுக்கப்புறம் குறையும், 27க்கு அப்புறம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் வந்து நம்ம அதாவது வந்து இங்க எவ்வளவு ஏறுதுன்னா, நீங்க 15,000 ஏறி இருக்கு, ஆனா 2,000 3,000 குறையுது. கரெக்டா இல்லையா? ஆமா ஆமா. அதிகபட்சம் குறைச்சுவே அது 60,000 தொட்டுச்சு, இப்ப 56 கிட்ட வருது. சோ ஏறது 3 மடங்கா இருக்கு, இறங்குறது 1 மடங்கா இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்பு 2026 உச்சத்துக்கு போயிடும். அதனால 25 ஒரு டைம், அதாவது வந்து இனி ஏறி போச்சு ஆல்ரெடி. தங்கத்துல மேல முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த 2025க்குள்ள கோல்டு எவ்வளவு வாங்கணும் வாங்கிக்கணும். மேக்சிமம் வந்து ஜூன்ல வந்து தங்கம் திரும்ப விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இப்ப குறையும். இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு ஆல்ரெடி. இந்த நம்ம இன்டர்வியூ எடுக்கிற டைம்ல நமக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. திரும்பி உங்களுக்கு ஜனவரி இந்த வருடம் தொடக்கத்துல திரும்ப விலை ஏற ஆரம்பிச்சிடும். திரும்ப உங்களுக்கு ஜூன்ல வந்து தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் வந்து இப்ப இருக்கிறத விட குறையுமா அப்படின்றது சந்தேகம். ஓகே, இப்போ தங்கத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது நமக்கு இன்னும் டவுட் வந்துடும். அப்போ வெள்ளி மத்த விஷயங்கள் அதுவும் விலை ஏறுமான்னு கேள்வி வருது. வெள்ளி வந்து வெள்ளி ஏறிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு நாட்டின் பொருளாதார நிலையே தங்கத்தை பொறுத்துதான் இருக்கு. சோ தங்கம் தான் இப்ப வந்து யாருமே வந்து திருமணத்துக்கு அப்போ எத்தனை சவரன் போடுறாங்க, எவ்வளவு கிலோ வெள்ளி கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில இவ்வளவு கொடுப்பாங்கன்றது ஒரு கணக்கு இருக்கு, அதுதான் கொடுப்பாங்க அதிகபட்சம். ஆனா தங்கத்து மேலதான் எல்லாருக்குமே, அதனால தங்கத்தை தான் நம்ம பெருசா பார்க்க முடியும். கிரேட்டுங்க. சோ இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து உடனே வந்து தங்கம் இந்த வருஷம் வாங்கிடலாமா, எப்படி வாங்கன்னு யோசிப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தையும் ஜோதிடமும் எப்படி நீங்க லிங்க் பண்ணி பாக்குறீங்க? நீங்க இந்த மாதிரி விஷயம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே எந்த விஷயமும் சொல்றீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எலக்ட்ரிக் காரை ஒருத்தவங்க பண்ணுடான்னா யாராவது பண்ணிருப்பாங்களா, யாராவது கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அந்த விஷயத்துல. அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் புதுசா இன்வென்ட் பண்ணி வெளியே வந்தது. பட் ஏதாவது கண்டினியூ ஆச்சா? சோ கால சுழற்சிக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே மாறிட்டு. ஓகேங்களா? சோ ஜோதிடம் மட்டும் அப்படியே இருக்கு. ஜோதிடத்தை வந்து யாருமே வந்து வளர்க்கல. அதுல அடுத்த நிலை வெறும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்ல தொழில் தொடங்கலாம் பாக்குறது, திருமணத்துக்கு பாக்குறது, அதுலயே நிறைய அது தெரியாம பல ஜோதிடர்கள் வந்து ஜோசியம் பார்த்திருக்காங்க. இன்னும் அந்த 10 பொருத்தம் ஒரு விஷயமே கிடையாது ஜோசியத்துல. ஆனா 10 பொருத்தம் எல்லா காலம் தான் அதுதான் டைவர்ஸ் நடக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஜோதிடத்துல வந்து 10 பொருத்தம் பாத்துருக்கோம். 10 பொருத்தம் கரெக்டா 9 பொருத்தம் சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தை பார்த்தோன்னே அவனுடைய லைஃப் இருக்கு, இந்த இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும், இப்படி பார்க்காம நம்ம எதையோ பார்த்து இன்னைக்கு ஏகப்பட்ட டைம்ஸ் ஆகுது. அது ஒரு காரணம். அதனால ஜோதிடம் வந்து சூப்பரான விஷயம். பட் வந்து அதை வந்து எல்லாம் மழுங்கடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஒரு 10வது படிச்சவங்க இல்ல ஊர்ல வேலை இல்லாதவங்க மரத்தடியில் ஒரு கடையை போட்டு ஜோசியம், இப்போ வந்து படித்தவர்கள் ஜோதிடத்தின் பக்கம் திரும்பி இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அவனோட மென்டாலிட்டி வந்து அவன் படிப்புல எந்த அளவுக்கு ஷைனா இருந்தானோ, எந்த அளவுக்கு அதை ஒரு நாலேஜபிளா பார்த்தானோ, அந்த மாதிரி ஜோதிடத்தையும் பார்க்கும்போது ஜோதிடத்தில் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நிறைய வரும். ஓகேங்களா? ஜோதிடத்துல இன்னைக்கு PhD வரைக்கும் இருக்கு. சோ அதனால வந்து ஜோதிடத்தை முழுசா நம்பி, அதாவது அதை பார்த்து யாரோ எங்கெங்கயோ ஜோதிடத்தை பத்தி தெரியாதவெல்லாம் ஜோதிடத்தை விமர்சிக்கிறத விட்டுட்டு, ஒரு விஷயத்த இப்ப வந்து நீங்க போயிட்டு ஒரு அலோபதி டாக்டரை பத்தி நம்ம விமர்சிக்க முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி
ஜோதிடத்துறை வந்து ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் விமர்சிக்கணும். ஓகே, ஜோதிடம் தெரியாதவர்கள் விமர்சிக்க கூடாது கண்டிப்பா. அப்படின்ற நிலை வந்து ஜோதிடத்தில் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தா டெஸ்லா இது எலான் மஸ்கோட கண்டுபிடிப்போட பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை ஜோதிடத்தின் மூலமே நிகழ்த்த முடியும். சயின்டிபிக்கா மருந்து இல்லாமல் உடல்ல நோயை குணமாக்க முடியும். அவ்வளவு சாத்தியக்கூறு. கண்டிப்பா. ஏங்க நாங்களாம் கேன்சருக்கு ஜோதிடத்துல அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்னா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு பரிகாரம் மூலமா கேன்சரை சரி பண்ணியிருக்கோம். இவ்வளவு விஷயம் இருக்குன்றீங்க. அதிர்ஷ்ட ரத்தினங்கள்லாம் எதுக்கு இருக்கு? அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இருக்கு, இது பரிகாரங்கள் இருக்கு. ஆனா ஜோதிடத்துல கேன்சரை சரி பண்ண முடியும். பட் மத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு அகைன்ஸ்ட் வரவங்க நான் எந்த டாக்டரையும் வம்புக்களுக்கெல்லாம் யாரையும் இதுவா பேசல. ஓகேங்களா? ஆனா ஜோதிடத்துல நோய்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். நம்ம ரிசர்ச் பண்ணதான் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு கொரோனாக்கு வந்தப்போ கொரோனாக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லலையா? சோ ஜோதிடத்தில் நிறைய இருக்கு. நம்ம ரிசர்ச் பண்ணல, ரிசர்ச் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? உடனே நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி அறிவு இல்லைன்னா உடனே அது மூல நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது. அப்ப இந்த ரத்தன கல்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த கலர் அவங்க ராசிக்கு மாதிரி போடுற கலர், அது ராசிக்குன்னு கிடையாது, ராசிக்கல். அது ராசியான கல். ராசிக்கு இன்னொரு ராசி இது அப்படின்றது வந்து ஜோதிடத்துல சொல்லப்படுது இல்லையா? அது ராசி கல்லு கிடையாது, ராசிக்கு கல்லு கிடையாது, ராசியான கல். ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஜாதகத்துல நம்மளோட ஜாதகத்துல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்கு, எந்த ஸ்டோனை போட்டா அங்க நல்லா இருக்கும் அப்படின்ற அனலைஸ் பண்ணிட்டு போடும்போது நல்லா இருக்கும். நீங்க வெறும் ராசிக்கு ரிஷப ராசிக்கு வைரம், மிதுன ராசி அப்படி போட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஜாதகப்படி என்ன பிரச்சனை, அதாவது வந்து தலைவலிக்கு நீங்க ஜென்ரல் எப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு இதுன்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு தலைவலி உடனே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி பாருங்க. அவன் வந்து பொதுவாக ஒரு பேராசிட்டமாலையோ இல்ல டைக்ளோஃபெனக் இருக்கிறத கொடுத்துட்டு இது தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது போட்டோன்னே சரியாயிரும். சில பேர் பிரச்சனை கரெக்டா தலைவலி சாதாரண தலைவலி சரியாயிரும், பிரச்சனை பெருசா இருக்கும் சரியாகாது. ஓகேங்களா? அப்போ அவன் டாக்டர்கிட்ட போனாதான், இல்லைன்னா அது பிரச்சனை வளர்ந்துட்டு போகும். அவன் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை கரெக்டா பார்க்கும்போது அவர் மருந்து கொடுப்பாரு, சரியாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஜாதகப்படி என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்து அதுக்கான பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், 2025 பொதுவா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோல தேங்க்யூ. ஓகே.